புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மளிகை கடையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் எரிந்து நாசமாயின. புதுச்சேரி அம்பலத்தலையார் மடத்தி வீதியை சேர்ந்த செல்வகுமார் பெரிய மார்க்கெட்டில் மளிகை கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு 10 மணிக்கு கடையை மூடிவிட்டு செல்வகுமார் வீடு திரும்பினார். இன்று அதிகாலை பெரிய மார்க்கெட்டில் வேலை செய்த சிலர் செல்வகுமாரின் கடையில் புகை வருவதை பார்த்து அவருக்கு தகவல் தெரிவித்தனர். செல்வகுமாரும் அவரது குடும்பத்தினரும் விரைந்து வந்து கடை கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே பொருட்கள் எரிந்து கொண்டிருந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் எரிந்து நாசமாகிவிட்டதாக பாதிக்கப்பட்ட செல்வகுமாரும் அவரது மனைவியும் தெரிவித்தனர். அத்துடன் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் எரிந்து விட்டதாக கூறினர். இதற்கிடையே தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கடையில் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கடைக்குள் சமையல் எண்ணெய் அதிகம் இருந்ததால் தீ மளமளவென பரவிவிட்டதாகவும் கூறினர். கடையை நைட்டு சாத்திட்டு போயிட்டோம். காலையில் எப்பயுமே வந்து திறக்கிற மாதிரி வர்றதுக்குள்ளேயே அங்கேருந்து ஃபோன் பண்ணார். கடையில் ஒரு வெடிக்கிற மாதிரி சத்தம் வருதுன்ட்டு அங்கே உடனே வந்து ஒரு 6 காலில் வந்து திறந்து பார்த்தோம். திறக்கக்குள்ளேயே ஃபயர் ஆகிடுச்சுது. ஃபயர் ஆகி பிடிச்சிட்டு இதுக்குன்னு எரியுது. கதவே திறக்க முடியல. அப்புறம் ஹோல்ட் பண்ணி திறந்துட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபயர் இன்ஜின் வந்து தான் அவங்க தான் அணைச்சாங்க. அணைக்கிறதுக்குள்ளே இருந்த கேஷ் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. மளிகை ஜாமான் எல்லாமே எரிஞ்சு, மேலே வச்சு ஸ்டாக் எல்லாமே எரிஞ்சிச்சு. ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர் எல்லாமே எரிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியாமல் நிற்கிறேன்.